Hi, so welcome to the another episode of Life of Luna. அண்ட் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வீக் ஆஃப் டே அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது நான் என்னைக்கு ஷூட் பண்ணேங்கிறத சுத்தமாக மறந்துட்டேன். இது லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு கிளிப் தான். லைக் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வாங்க போயிருந்தோம். அண்ட் தென் அப்படியே குக் பண்ணிடலான்னு சொல்லி எப்போயுமே வெஜ்ஜீஸ் தான் சாப்பிட்றோம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் மஷ்ரூமில் இறங்கிட்டோம். எல்லாருமே வெஜிடேரியனாக மாறிட்டோம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு. அதனால் நாங்கள் ஒரே வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் போர் அடிச்சு சேஞ்சுக்காக நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் என் ஃப்ரெண்டு அந்த குக்கிங் பார்ட்டை பார்த்துக்கிட்டா, நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் தென் அப்படியே பிரியாணிக்கான எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. கட்டிங், சாப்பிங், அது இதுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டா. அப்படியே பிரியாணி வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் 2 பேருக்கு தான், ஆனால் எங்களுக்கு வேறு வெசல்ஸ் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் ஜஸ்ட்டு இதே சேம் குக்கர்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஹைலைட்டே நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணது. அதை நாங்கள் ரைஸை ஒரு 1/2 hour சோக் பண்ணிவிட்டு அண்ட் மஷ்ரூம்லேயும் நாங்கள் மசாலாஸ்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம். ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி பிரியாணிக்கான அது எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே சைடில் நான் இன்றைக்கி பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டேன். மேஜரான 2 விஷயந்தான் நம்ம வீட்டிலே பண்ணுவோம். ஒன்று இந்த குக்கிங் பண்ணுறது, இன்னொன்று வெசல் வாஷ் பண்ணுறது. அதுக்கு தான் யார் பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கான்வர்சேஷனே பில்ட் ஆகும். அண்ட் என்ன சமைக்கிறதும் பில்ட் ஆகும். அதனால் இன்றைக்கி க்ளீனிங் பார்ட்டை நான் பார்த்துக்கிட்டேன், குக்கிங் பார்ட்டை என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு குட்டி ஆம்லேட் அண்ட் எனக்கு ஜஸ்ட்டு குக்கும்பர் ரைத்தாவோட முடிச்சிட்டோம். அண்ட் இப்படி தான் ரைஸ் பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி. எனக்கு பர்சனலாக இப்போது பிரியாணியில் மஷ்ரூம் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பன்னீரில் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்றைக்கி இப்படி தான் மீல் ஃபுல்லாக போச்சு. Thanks for watching. Tata, bye.